பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி சூரத்துல் அல் மும்தஹினாவுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் 9வது வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக 10லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅகுமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினுஹுன்ன அல்லாஹு அஅலமு பீமானிஹின்ன ஃபஇன் அலிமதுமுஹுன்ன முஃமினாத்தி ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார் லா ஹுன்ன ஹில்லுன் லஹும் வலா ஹும் யஹில்லூன லஹும் வஆத்தூஹும் மா அன்ஃபகூ வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன வலா தும்சிகூ பிஷமில் கவாஃபிரி வஷ்அலு மா அன்ஃபக்தும் வல்யஸ்அலு மா அன்ஃபகூ தாலிக ஹுக்குமுல்லாஹ் யஹ்கும் பைனகும் வல்லாஹு அலீமுன் ஹகீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்கள் நம்பிக்கை நன்கறிந்தவன். எனவே அவர்கள் நம்பிக்கை கொண்ட பெண்கள் என நீங்கள் அறிந்தால் நிராகரிப்பவர்களிடம் அவர்களை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். ஏனெனில் இவர்கள் அவர்களுக்கு மனைவியராக இருக்க அனுமதிக்கப்பட்டோர் அல்ல. அவர்கள் இவர்களுக்கு கணவர்களாக இருக்க அனுமதிக்கப்பட்டோர் அல்ல. ஆனால் இப்பெண்களுக்காக அவர்கள் செலவு செய்திருந்ததை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அன்றியும் நீங்கள் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை மணந்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. மேலும் நிராகரித்து கொண்டிருக்கும் பெண்களின் திருமண பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டாம். அன்றியும் நீங்கள் செலவு செய்திருந்ததை அவர்கள் போய் சேருவோரிடம் கேளுங்கள். அவ்வாறே நம்பிக்கை கொண்டு உங்களிடம் வந்து விட்டோருக்காக தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் உங்களிடம் கேட்கலாம். இதுவே அல்லாஹுடைய கட்டளையாகும். உங்களிடையே அவன் தீர்ப்பு வழங்குகிறார். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கவன். 10 முதல் 11 வரையுள்ள வசனங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. அதில் அப்பொழுது பெரும் சிக்கல்களை தோற்றுவித்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை தீர்வளிக்கப்படுகிறது. மக்காவில் முஸ்லிம் பெண்கள் பலர் இருந்தார்கள். அவர்களுடைய கணவர்களோ இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள். அப்பெண்மணிகள் எப்படியாவது மக்காவை துறந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தடைந்து கொண்டு இருந்தார்கள். இதே போல் மதீனாவில் முஸ்லிம் ஆண்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களுடைய மனைவியரோ இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் மக்காவிலேயே தங்கி விட்டிருந்தார்கள். இவர்களுக்கிடையே திருமண பந்தம் இன்னும் நீடித்திருக்கிறதா இல்லையா என்னும் கேள்வி எழுந்தது. வல்ல இறைவன் இப்பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்ப்பை வழங்கினான். அத்தீர்ப்பு இதுவே: ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு இறைவனை நிராகரிக்கக்கூடிய கணவன் ஆகுமானவன் அல்ல. மேலும் முஸ்லிமான ஆண் இறைவனுக்கு இணை வைக்கும் ஒரு பெண்ணை தன் மனைவியாக வைத்திருப்பதும் ஆகுமானதாக அல்ல. அஹ்மது பின் ஜஹ்ர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் அப்துல்லா பின் அபி அஹ்மத் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக நாம் குறிப்பிட்டுள்ளோம். குல்தும் பின் உகபா பின் அபி முஆய்த் ரலியல்லாஹு அவங்க ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களின் சகோதரர்களான உமரா மற்றும் அல் வலீத் ஆகியோர் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்தும் ரலியல்லாஹு அவங்களை பற்றி பேசி அவரை தங்களிடம் திருப்பி அனுப்புமாறு கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிலை வணங்குபவர்களுக்கும் இடையே உடன்படிக்கையில் பெண்களை பற்றிய பகுதியை குறிப்பாக நீக்கினார். எனவே முஸ்லிம் பெண்கள் சிலை வணங்குபவர்களிடம் திருப்பி அனுப்புவதை அவன் தடுத்து அவர்களை பரிசோதிப்பது பற்றிய வசனத்தை அருளினான். அல்லாஹ்வின் கூற்றை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அல் அவுஃபி அறிவிக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅகுமுல் முஃமினாத்து முஹாஜிராத்துன் ஃபம்திஹூஹுன்ன. நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள்.
அவர்களை சோதிப்பதென்பது லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சி அளிக்கும் சொல்வதாகும். முஹாஜித் இந்த வசனத்தை விளக்குறாரு. அவங்களை சோதித்து பாருங்கள் என்பதன் மூலம் அவர்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று கேளுங்கள். அவர்கள் தங்கள் கணவர்கள் மீது கோபம் கொண்டோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக அவர்கள் நம்பிக்கை ஏற்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்தால் அவர்களை தங்கள் கணவர்களிடம் திருப்பி அனுப்புங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று நீங்கள் உறுதி செய்தால் அவர்களை நிராகரிப்பவர்களிடம் திருப்பி அனுப்பாதீர்கள். இந்த வசனம் நம்பிக்கையை அடையாளம் கண்டு உறுதிப்படுத்த முடியும் என்பதை குறிக்கிறது. நம்பிக்கை கொண்ட பெண் சிலை வணங்குவரை மணப்பதற்கு, நம்பிக்கை கொண்ட ஆண் சிலை வணங்கும் பெண்ணை மணப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நிராகரிப்பவர்களும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வசனம் முஸ்லிம் பெண்களை சிலை வணங்குபவர்களுக்கு தடுக்கிறது. இது இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் சட்டப்பூர்வமான திருமணமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளான ஜைனப் ரலியல்லாஹு அவங்க அபுல் ஆஸ் பின் அர் ரஃபியா என்பவரை மணந்திருந்தார். அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார். ஆனால் அபுல் ஆஸ் தனது மக்களைப் போலவே சிலை வணங்குவராக இருந்தார். பத்ர் போரின் போது அவர் சிறை பிடிக்கப்பட்ட போது அவரது மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு சொந்தமான ஒரு நெக்லஸை மீட்பு தொகையாக அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நெக்லஸை பார்த்தபோது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு தோழர்களிடம் கூறினார்கள், அவர்களுக்கு சொந்தமான கைதியை விடுவிக்க நீங்கள் முடிவு செய்தால் அவ்வாறே செய்யுங்கள். அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை விடுவித்தார்கள். அவரது மீட்பு தொகை தனது மனைவியை அல்லாஹ்வின் தூதரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அபுல் ஆஸ் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி ஜைனப் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அவங்களோட ஜைனப் ரலியல்லாஹு அவங்களை அல்லாஹ்வின் தூதரிடம் அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ராவின் 2ஆம் ஆண்டில் நடந்த பத்ர் போருக்கு பிறகு ஹிஜ்ராவின் 8ஆம் ஆண்டில் தனது கணவர் அபுல் ஆஸ் பின் அர் ரஃபி இஸ்லாத்தை ஏற்கும் வரை ஜைனப் ரலியல்லாஹு அவங்க மதீனாவில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் மஹ்ரை புதுப்பிக்காமலேயே தங்கள் திருமண வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் செலவழித்ததை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதாவது சிலை வணங்குபவர்களிடமிருந்து வந்த ஹிஜ்ரத் செய்த பெண்களின் கணவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு கொடுத்த மஹ்ரை திருப்பி கொடுத்து விடுங்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஹாஜித், கத்தாதா, அஸ்-சுஹ்ரி மற்றும் பலர் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன. அவர்களுக்குரிய மஹரை நீங்கள் கொடுத்துவிட்டால் அவர்களை மணந்து கொள்வது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அதாவது நீங்கள் அவர்களை மணக்க விரும்பும்போது அவர்களுக்குரிய மஹரை கொடுத்து விடுங்கள். அதாவது அவர்களின் இத்தா காத்திருப்பு காலம் முடிந்ததும் அவர்களின் திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான பாதுகாவலர் இருப்பதும் போன்ற நிபந்தனைகள் கீழ் அவர்களை மணந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், வலா தும்சிகூஹு பிஷ்மில் கவாஃபிர். அவ்வாறு நிராகரிக்கும் பெண்களை மணப்பந்தத்தில் வைத்திருக்காதீர்கள். இவ்வாறு தனது நம்பிக்கையுள்ள அடியார்களை சிலை வணங்கும் பெண்களை மணப்பதிலிருந்து அல்லது அவர்களுடன் திருமண பந்தத்தில் நீடிப்பதிலிருந்தும் அவன் தடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் சிலை வணங்குபவர்களுடன் உடன்படிக்கை செய்த பிறகு சில முஸ்லிம் பெண்கள் அவர்களிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அப்போது மேலான அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்க சிலை வணங்குபவர்களாக இருந்த தனது 2 மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள். அவர்களின் ஒருவர் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களையும் மற்றொரு சஃப்வான் பின் உமையா அவர்களையும் மணந்து கொண்டார்கள். இப்னு தௌர் அவர்கள் மஅமர் அவர்களிடமிருந்து, அவர் அஸ்-சுஹைரி அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். இந்த வசனம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமாதானம் செய்த பிறகு ஹுதைபியா பகுதியில் இருந்தபோது அருளப்பட்டது. குறைஷியரிடமிருந்தும் தம்மிடம் வருபவர் எவராக இருந்தாலும் மக்காவுக்கு திரும்பி அனுப்பப்படுவார் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். சில பெண்கள் வந்தபோது இந்த வசனம் அருளப்பட்டது. இந்த பெண்களுக்கு வழங்கப்பட்ட மஹரை அவர்களின் கணவர்களிடம் திருப்பி தருமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். சில முஸ்லிம் பெண்கள் சிலை வணங்குபவர்களிடம் பக்கம் திரும்பி சென்றால் சிலை வணங்குபவர்கள் அவர்களின் மஹரை முஸ்லிம் கணவர்களிடம் திருப்பி தர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார்.
வலா தும்சிகு பில் இஸ்மில் கவாஃபிர். அவ்வாறு நிராகரிக்கும் பெண்களை மனப்பந்தத்தில் வைத்திருக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செலவழித்ததை நீங்கள் கேளுங்கள், அவர்கள் செலவழித்ததை அவர்கள் கேட்கட்டும். அதாவது சிலை வணங்குபவர்களின் பக்கம் திருப்பி சென்று உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் கொடுத்ததை அவர்களிடம் கேளுங்கள். மேலும் முஸ்லிம்களிடம் ஹிஜ்ரத் செய்து வந்த தங்கள் மனைவியருக்கு அவர்கள் கொடுத்த மகரை திரும்ப பெற அவர்களுக்கு உரிமை உண்டு. அல்லாஹ் சொல்றான், தாலிக ஹுகுமுல்லாஹி யஹ்கும் பைனக்கும். இதுவே அல்லாஹ்வின் தீர்ப்பாகும். அவன் உங்களிடையே தீர்ப்பளிக்கிறான். அதாவது உடன்படிக்கை மற்றும் அதன் விதிகளிலிருந்து பெண்களை விலக்குவது பற்றிய இந்த தீர்ப்பு அல்லாஹ் தன் படைப்புகளுக்காக எடுத்த ஒரு முடிவாகும். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். மேலும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், ஞானமிக்கவன். அதாவது தனது அடியார்களுக்கு எது நன்மை பயக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மேலும் அது பற்றிய மிகவும் ஞானம் உள்ளவன், உயர்ந்தவனாக அல்லாஹ் சொல்றான். வைன் ஃபதகும் ஷையுன் மின் அஸ்வாஜிகும் இலல் குஃபாரி فعاقبتم فاتوا الذين ذهبت أزواجهم مثل ما أنفقوا واتقوا الله الذي أنتم به مؤمنون. மேலும் உங்கள் மனைவியரிடமிருந்து எவரேனும் உங்களை விட்டு தப்பி நிராகரிப்பவர்களிடம் சென்ற பின்னர் நீங்கள் போர் பொருட்களை அடைந்தால் எவர்களின் மனைவியர் சென்று விட்டாரோ அவர்களுக்கு அவர்கள் செலவு செய்தது போன்றதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அன்றியும் நீங்கள் எவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹுக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு முஸ்லிம் பெண் சிலை வணங்குபவர்களிடம் திருப்பி சென்றால் முஸ்லிம்களிடம் ஹிஜ்ரத் செய்த பெண்களின் மகரிலிருந்து தங்களிடம் மீதமுள்ள பணத்திலிருந்து அவளுடைய முஸ்லிம் கணவன் அவளுக்கு கொடுத்த மகரை நம்பிக்கையாளர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த ஹிஜ்ரத் செய்த பெண்களின் சிலை வணங்கும் கணவர்களிடம் இந்த செல்வத்தை அவர்கள் திருப்பி தர வேண்டும். சிலை வணங்குபவர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டியது இன்னும் ஏதேனும் இருந்தால் அதை அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். 11வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.